நமஸ்காரம். ஓம் மகாசிஷர்குரு அகத்த குருவே நமக. இன்றைய தலைப்பு பக்குவம் அடைய வேண்டும் அப்படின்னு அந்த தலைப்பு கீழே பார்க்க போறோம். அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு என்ற நூல்ல இருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேலும் இந்த புத்தகம் மட்டும் நம்மளுக்கு போதாது இல்லையா? நிறைய புத்தகங்கள் படிங்க. ஆன்மீகம் சார்ந்து என்ன, நம்ம உடம்பு என்ன சக்கரங்கள், என்ன தாத்பரியம், எதற்காக இந்த பிறப்பு அப்படின்னு பல ஞானிகளோட விஷயங்கள் வேறுபாடா இருந்திருக்கலாம், போதனைகள். ஆனா மூலக்கரு தன்னை எல்லா சிஷ்யர்களையும் பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த குருவோட வேலையா இருந்திருக்கும். நீங்க யாரனாலும் எடுத்து பாருங்க. ரமண மகரிஷி, பரமஹம்ச யோகானந்தர், நிறைய சுவாமிஜி இருக்காங்க, அப்படிதானே? அதனால படிங்க. அதுவும் இல்லாம நம்ம அனுராதா அம்மாவும் நிறைய எழுதியிருக்காங்க புத்தகங்கள். அமேசான்ல இருக்கு, கிண்டில் வெர்ஷன்ல இருக்கு, பேப்பர் பேக் எல்லாம் இருக்கு. நீங்க தேடி படிங்க. இந்த பெரும் பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த விஷயங்கள் ஐயா இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. இது யார் யாருக்கு போகணுமோ அது கண்டிப்பா போய் சேர்ந்துரும். அதே மாதிரி நீங்களும் நன்னெறியோட தர்மத்தோட உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வழிகளை காமிக்கிறதுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பா உதவும். மேலும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க. இந்த பூமி மகிழ்ச்சியா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறது நம்ம எல்லாரோட பொறுப்பும் நான் நினைக்கிறேன். நம்ம திருந்துட்டு நம்ம பிள்ளைகளையும் சுற்றி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகள் திருத்துறதுக்கு பார்க்கலாம். திருத்துறது நம்ம கையில இல்லை, அப்படிதானே? அந்த சோலோட தாத்பரியம், அதாவது ஒவ்வொருத்தங்க எடுத்த பிறப்பின் நோக்கம் என்னவோ அதுபடிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கைட் பண்ணலாம். கைட் பண்ண வேண்டியதுதான் நம்ம கடமை. அடுத்து அவங்க எடுத்து ஒரு ஸ்டெப் வர்றது அவங்களோட கடமை தான். மேலும் இந்த தொகுப்புக்குள்ள நம்ம போகலாம். பக்குவம் அடைய வேண்டும்ன்ற தலைப்பு கீழே தான் இப்ப பார்க்க போறோம். மகரிஷி அகத்தியர் சொல்றாங்க, 10 மாதங்கள் பொறுத்திரு, நீ பக்குவம் அடைய. பல நூல்களை படித்து சிந்தனையில் ஆழ்ந்து பெருகி வரும் பொற்சொற்களை நீர் புரிந்து அறிந்து உரையாடல் தகுதி பெற அவ்வப்போது சிறிய அன்புழைப்போரின் அத்தருணம் தெரிந்ததை நீ பிறருக்கு புரியும்படி எடுத்துரைக்க நான் உனக்கு அருள்வேன். படுத்து இருக்கும் பாம்பு அதனை பரமனை நினைத்து எழுப்பிவிட துள்ளிடுமே பாதம் பார்த்து. இத்தகையதோர் காலம் வரும் வரை பனி மூடிய மலை போல் ஏடு படிந்து கொதிக்கும் பால் போல் பகல் விழிக்கும் முன் பனை மரத்தில் இருந்து இறக்கிய பனை தேன் போல் ஒரு சாதாரண மனிதன் போலும் காலத்தை கடந்து வருக. இதை எதுக்கு கஜராஜ சுவாமிகளுக்கு ஐயன் சொல்லியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஐயா கர்நாடகால ப்ரொஃபஸர், ஓகேங்களா? அவங்களுக்கு தமிழுக்கும் தெரியும், ஆனா முழுமையா தெரியாது. அதனாலதான் ஐயா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதுல கொடுத்துருக்க விளக்கங்கள்லாம் பாருங்களேன். ஐ மீன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க, எடுத்துக்காட்டுகள்லாம் பாருங்களேன், என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. பனி மூடிய மலை, ஏடு படிந்த கொதிக்கும் பால், பகல் விழிக்கும் முன் பனை மரத்தில் இருந்து இறக்கிய பனை தேன். எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதெல்லாம் நம்மளோட சொற்கள்லாம் பார்க்கும்போது திருவாய் மலர்ந்து அருளிய மொழியா நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஐயோ, நான் இதை ஒழுங்கா படிக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயன் வாழ்க, தமிழ் வாழ்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கேன். அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க கஜராஜ சுவாமிகள், ஒரு சிறு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் உங்களுக்குள்ள இருந்து நானே பேசுவேன், அதுக்கப்புறம் சரளமா நீங்களே பேச ஆரம்பிச்சிடுவீங்கன்னு ஆசை வழங்கியிருக்காங்க. மேலும் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்க, இந்த புத்தகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா முதல்ல நீங்க சுத்திகரிக்கிறதுக்கு பாருங்க உங்களை. அதுக்கப்புறம் பொறுமையா நல்ல நல்ல நூல்களை படிங்க. திரும்பியும் நான் அதை தான் சொல்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி பல ஐயாவும் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நூல்களை படித்து சிந்தனையில் ஆழ்ந்து பெருகி வரும் பொற்சொற்களை நீர் புரிந்து அறிந்து உரையாடல் தகுதி பெற அவ்வப்போது சிறிய அன்புலை பிறந்த தருணம் தெரிந்ததின் பிறகு புரியும்படி எழுந்துரைக்க நான் உனக்கு அருள்வேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்மளும் நிறைய படிக்கணும்னு சொல்றாங்க, என்ன இவ இப்படி பேசுறா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த புத்தகத்துல நீங்க ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல இருக்கீங்க, அப்போது இந்த புத்தகத்தை ஐயனா மனசார நம்பி, நான் உன் பொறுப்பு,
பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன் அப்படின்ற மாதிரி மனசார நீங்க அவர்கிட்ட யாரோ எந்த தெய்வமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை ஓபன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏத்த வசனம் அதுல இருக்கும். இதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளுக்கு வழிகாட்டி தான். நான் மேலும் சொல்றேன், நிறைய நல்ல விஷயங்களை படிங்க. சமுதாயம் நல்ல செழித்தோங்கட்டும், நல்லிலக்கணத்தோட வளரட்டும். பொம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும், நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி தாருங்க. ஆன்மீகம்ங்கிறது 60 வயசுக்கு மேல கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தளவு அது மரணத்தின் பயம். 60க்கு வயசுக்கு மேல ஒரு பக்தி வருது அப்படின்ற விஷயம் நான் அவங்க தனிமையில ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நம்ம அதெல்லாம் மாத்தலாம்.